ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஐடியா பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஐடியா பண்ணியிருந்தோம். அதெல்லாம் பார்க்காதவங்க மறக்காமல் நம்ம சேனலில் இருக்க போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கே நான் இப்படி இருக்கேன்னா ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னும் தலை கூட காயலை, பட் அதுக்குள்ளே ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுங்கிறதுனால வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன இதை வச்சு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கீ ப்ரெட்டு. ஆக்சுவலி நான் ஒரு மூவி பார்த்துட்ருந்தேன், பட் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே பார்த்தேன் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வந்து நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க எப்படி வர போகிறோன்னு தெரியல. ஸோ அன்றைக்காச்சும் அம்மா இருந்தாங்க, அம்மா அதை ஹெல்ப் பண்ணாங்க. இன்றைக்கி எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து இதுதான் எங்களோட பேன் தான் எடுத்துருக்கேன். யோசிக்கல, பட் இதுதான் வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, அதை வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே மங்கி சுற்றிட்டு இருக்கிறனால ஜன்னலில் திறந்து வச்சுருக்கோம். வராது, இருந்தாலும் ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. ஸோ கொஞ்சம் பெஸ்ட்டாக ஆரம்பிக்கலாம். சரி, நான் அந்த படம் வர போட்டுட்டாங்க. நான் டிவியில் தான் சேனலில் பார்த்துட்டு இருந்தேன், பட் இப்போ அந்த படம் போட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, இப்போ கீயை பிரித்து ஊற்றி ஃபஸ்ட்டு செட் பண்ணிடலாம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் செம்மையாக தோசை ஊற்றுவேன். ஸோ அதை நம்ம ஒரு வீடியோ போடுவோம். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். இதுதான் நான் 2 பக்கம் எடுத்துருக்கேன். ஒன்று இது, ஒன்று இது. இது வந்து கீயை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் கீயை ஓப்பன் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு கீ ஃபேன். எனக்கு கீ கேர்டெல்லாம் அப்படியே தனியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். மேக்ஸிமம் எங்கள் அம்மா வீட்டிலே கீ செஞ்சுருவாங்க, பட் வீட்டில் செஞ்ச கீ தான் இதில் ஊற்றி வச்சுருந்தோம். இதில் இருக்குங்கிற நம்பிக்கையில் நான் வந்தேன். பட் இன்றைக்கி காலையில் பொங்கல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஊற்றிட்டாங்க. நான் அவசர அவசரமாக ஒரு கீ பேக்கெட் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் நிறைய வச்சுட்டோங்க. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ப்ரெட்டு எடுத்துக்கலாம். ப்ரெட் இனிமேல் கையில் ஹேண்டில் பண்ணக்கூடாது. சைட் இந்த கீ ஸ்மெல்லு வரும்போதே ஒரு மாதிரி சொல்லுவோம். இப்போ இன்னொரு ப்ரெட், 2 ப்ரெட் போதும். ஏன்னா நான் அதே சாப்பிடணும்னு தெரியல. இனிமேல் கை யூஸ் பண்ணணும் சரி வராது. ஆக்சுவலி சூப்பரான ஐடியா செஞ்சேன், பட் சூப்பராக இருந்துச்சு. சரி, இப்போ என்ன பண்ணணும்னா மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் டீ ஆட் பண்ணி இது பண்ணுறேன். ஏன்னா இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிட்டு எல்லாமே அதிலே ஓடிச்சு. சரி, நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஸ்நாக்ஸ் பார்க்காதவங்களாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். போய் பாருங்கள். ரோஸ்டாக இருந்துச்சு, சூப்பர். இங்கே பாருங்களேன், கிரே ரெட் கலரில் அந்த கீர்லாம் வராது ஆரம்பிச்சிச்சு. ஸோ இனி நம்ம அப்ளை பண்ணி ஆக்சுவலி நான் செய்கிற ப்ரொசீஜர் வந்து கரெக்டானு எனக்கே தெரியாது. என்னோட அத்தை செய்யும்போது நான் பார்த்தேன், அதை வச்சு தான் நான் செய்யலை. எல்லா கேமே அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ நான் வர அடுப்பு ரொம்ப ஹெவி ஃப்ளோரில் வச்சுருக்கனால ரொம்ப எனக்கு ரியாக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஸ்போகலாம் ரெடி பண்ணால் தூக்கி போடுவோம். ஓ மை காட், கருக்குது. கருக்குச்சுக்கலாம் கருக்குல. நீங்கள் பாருங்கள், ரொம்ப வர இது என்ன இல்லை, சாரி கீ நிறையா வந்ததுனால அது ஃபுல்லாக இப்படி ஆகிடுச்சு. கீயை பார்த்துக்கலாம். எனக்கு இன்னொரு பயம் என்ன இருக்குன்னா, இந்த கீ ஸ்மெல் செம்ம வீடு ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். சப்போஸ் இதில் அந்த குறைஞ்சிட்டு ஸ்மெல் வந்து இதில் அதை சாப்பிட விடாமல் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது பயமாக இருக்குது. நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். என்னடா நல்லா ரோஸ்ட் முருன்னு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே இதுதான் கண்டினியூஸ் ப்ராசஸாக ஆட் பண்ணி ரோஸ்ட் திருப்பி போட வேண்டியது. இதுதான் நம்ம கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆகிடுது. கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு?
செம்ம கிறிஸ்பி ஆயிடுச்சு மேலாம், இன்னும் உள்ளெல்லாம் கிறிஸ்பி ஆகும். ஓகே ஸோ மேலாம் நல்லா பெட்டராக ஊற்றிட்டேன். ஃபஸ்ட்டு இது கம்ப்ளீட் பண்ணலாம். அன்றைக்கி நான் 4 எங்கள் அத்தை செஞ்சு கொடுத்தாங்க, நான் 2 தான் சாப்பிட்டேன். அது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால தான் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 உருப்படியாக சாப்பிடுவோம், சாரி 2 உருப்படியாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கேன். எனக்கு செம்மையாக வேர்த்துட்ருக்கு. இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. இன்னும் ஒரு நல்லா இதே ஆகலை. இது ஆக்சுவலி நல்லா ஆகிடுச்சு, பட் இது இன்னும் ஒன்றுமே ஆகலை. பட் ரெண்டுமே வந்து மேலே தான் நல்லா இல்லை, கருகிற மாதிரி இருக்குது. ஃபுல்லெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து தேய்க்கும் போதே அப்சர்வ் ஆகிடுது. மெல்ட் ஆகிற அளவுக்கு ஹீட்ஸ் சவுண்டு கேட்குது. எனக்கு நல்லாவே கேட்குது. அது இருக்குது. ஸோ இதில் வேறு நான் ஃப்ரீ ஹேண்டில் இருக்கிறதுனால இன்னும் ரொம்பவே இருக்குது கசகசங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யும்போது உங்கள் பேரண்ட்ஸோடு செய்யுங்க. வெளியில் பண்ண மாதிரிலாம் நீங்கள் பண்ணி சுற்றிக்காதுங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து அது பேன் அந்த கல் ரொம்ப ஹீட்டாக இல்லாததுனால நான் கையை வச்சு செஞ்சுக்கிட்டேன். பட் இப்போ கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இனிமேலாம் நம்ம கை யூஸ் பண்ணால் நம்ம கை வந்து பழுத்துடும். ஸோ இன்னைக்கு நம்ம கீ ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி கீ நிறையா வந்து மேலே நிறைய வந்து விற்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கும். அதனால் வந்து நான் கீ ஆட் பண்ண போகிறது கிடையாது. எனக்கு இந்த இதில் வந்து மேலே நல்லா இதாகிடுச்சு, பட் பின்னாடி வந்து இன்னும் அவ்வளோக்கா எனக்கு தெரியல. அதனால் இதை வந்து இது திருப்பி வச்சுட்டு இதில் முன்னாடி பின்னாடி 2 இடத்துலையுமே இன்னும் தெரியல. அதனால் வந்து இங்கே சுத்தமாக தரல. இங்கே பின்னாடி தான் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியல. அதனால் நடுவில் வச்சு கொஞ்ச நேரம் அடுப்பை ஆனில் வச்சுருந்தேன். 2 ரோஸ் கீ வச்சு நல்லா போஸ்ட் இந்த கலரில் ரோஸ்டே ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு செம்மையாக வேர்க்குது எனக்கு. ஸோ இப்போ நான் வந்து இந்த 2 மட்டும்தான் நான் எஞ்சிருக்கேன். ஏன்னா வந்து இது 2மே எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஸோ நான் இது 2த்தையும் சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லி அம்மா மேக்ஸிமம் ஏஞ்சிடுவாங்க. அம்மா கொஞ்சம் ஹெட்பெயினாக இருக்கிறனால கொண்டு போயிருக்காங்க. அதுக்குள்ளே நான் ஒரு படம் பார்க்கலான்னு ஆரம்பிச்சேன். பாவம் படம் தனியாக ஓடிட்டு இருக்காங்க. ஃபேன் யார் இருக்கான்னு தெரியல. அந்த ஃபேன் லைட்டெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது ரெடி ஆகிடுச்சு நினைக்கிறேன். இதை நான் வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். பிளேட் எடுத்து வந்துட்டேன். ஸோ இதை எடுத்து நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ மை காட், அடுப்பு வந்து ஹீட்டாக இருந்ததுனால நான் எப்படி கிளிக்கிறேன்ட்டு இப்படி ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இது இன்னும் ரோஸ்டே ஆகலை. பட் ஒரே இதாக இருந்ததுனால லைட்டாக கழிக்கிற மாதிரி நல்லா ரோஸ்ட் நெய் வேறு இருக்கனால நல்லா இதாகிடுச்சு. ஸோ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணது வந்து ஆகும் தெரியல, ஓவர் ஹீட் ஆகிடுச்சு போல். லைட்டாக ஹீட் ஓகே டன். அவ்வளோதான். இனி நான் நெய் க்ளோஸ் பண்ணிட்டு நெய் ஓவராக சொல்லிட்டேன். ஸோ நெய் ஓவராக நெய் டப்பா இந்த ப்ரெட்டு எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். காற்று இல்லை ப்ரெட்டு. இதுதான் என்னோடய மினி ஸ்நாக்ஸஸ். இந்த மாதிரி வந்து ஈஸியாக ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ ஆக்சுவலி நார்மலாக என்ன செய்வோம் அப்படின்னா, மோஸ்ட்டாக இந்த கடை வச்சுருக்காங்க. நல்லா வந்து மோஸ்ட்டாக ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இந்த பிங்கோ மாதிரி எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கேன். அப்போ தான் எங்கள் அம்மா வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து கொடுப்பாங்க. பட் இப்போ அம்மாவுக்கு கொஞ்சம் ஆரி ஒர்க் போயிட்டுருக்காங்களா, இப்போ நிறைய அந்த ஸ்நாக்ஸ்லாம் கடையிலேருந்து எடுத்து வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ அதனால இப்போ நானே வந்து யூடியூப்லாம் பார்த்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தான் செய்வேன். ஸோ நம்மளோட பிரெட் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் டக்குனு என் வாயில் எடுத்து வச்சுன்னா தட்ஸ் ஆல். செம்மையாக வாய் சுட்டுரும். ஸோ
இந்த பிரெட் டோஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஐஷூஸ் vlog லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய். நான் படம் பார்க்க போகிறேன்.